இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முழு கோழி ஒன்று வாங்குகிறோம். முழு கோழி வாங்கி தந்தூரி செய்ய போகிறோம். எல்லோரும் வந்துடுங்க. பார்த்தா கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு அப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோங்க. ஆட் பண்ணிட்டு முடிக்க நம்ம கையால் மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? நல்லா மிக்சட் ஆகிட்டு முடிக்க நம்ம முழு கோழி மேலே எந்த கேப் இல்லாமல் முழு கோழி மேலே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒரு இடம் கூட விடாமல் அப்ளை பண்ணால் தான் நல்லா சிக்கனில் நல்லா போய்ட்டு மசாலா பிடிக்கும். முழு கோழி வறுவல் மசாலாலாம் தடி வச்சு ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஓடணும் மசாலா பிடிக்கிறதுக்கு. பிடிச்சிட்டுக்கு அப்புறம் சுட்டு சாப்பிட வேண்டியதான். கடவுளை மசாலாலாம் தேய்ச்சி வச்சு நல்லா ஒரு 1.5 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுட்டோம். நல்லா மசாலா நல்லா பிடிச்சிச்சு, நல்லா இறங்கிச்சு உள்ள. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொம்பில் இது பண்ணிவிட்டு மடுப்பாலாம் பச்சை வச்சுருந்தாங்க பசங்க. கொம்பில் இது பண்ணிவிட்டு நம்ம சுட்டு எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்து சொல்கிறேன். A few moments later. சிக்கன் ரோஸ்ட் பண்ணிட்டான் ஃபுல்லாக. தந்தூரி பண்ணிட்டான், கஷ்டப்பட்டு பண்ணிட்டான், பண்ணிட்டான். இதான் நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம இந்த மாதிரி பண்ணி போடுறது. எல்லாம் உங்கள் சப்போர்ட்டு தான். நீங்கள் இன்னும் மேலும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒன்றும் நாங்கள் நல்ல கண்டென்ட்டாக நல்ல வீடியோவாக போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எலும்பிச்சு வாங்கிக்கலாம், அப்போ தான் நல்லா இது வரலாம். சாப்பிட போகிறோம். நம்ம செஞ்ச ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அவ்வளோ பீஸ் இருக்கும்போது கழுத்து எடுத்து சாப்பிட்டீங்க. கழுத்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன். அப்படியா? சிக்கனில் என் பிடிச்ச பாட்டை கழுத்து கறி சாப்பிட்றேன். நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சானா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.